அனைவருக்கும் வணக்கம். ஹெல்த்தியான சுவையான முட்டைக்கோஸ் ஆம்லேட் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. இந்த முட்டைக்கோஸ் ஆம்லேட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்து சாப்பிடலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை செய்து சாப்பிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நான் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி ஆம்லேட் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தோசைக்கல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடான பிறகு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கோஸ் எடுத்து சேர்த்துக்கிறேன். கோஸ் நான் தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கோஸை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும். நல்லா வதங்கின பிறகு இப்போ கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்துக்கிறேன். சால்ட்டை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும். கோஸ் நல்லா வதங்கி வந்த பிறகு நல்லா ரவுண்டாக்கி விட்டுடணும். நான் 3 முட்டை எடுத்துக்கிட்டேன். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ கோஸ் மேலே இந்த முட்டை எடுத்து ஊற்றிக்கிறேன். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சைடு நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வந்தோடனே அப்படியே திருப்பி விட்டுடுறேன். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இன்னொரு சைடும் நல்லா வெந்து வரணுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆன பிறகு இப்போ அப்படியே திருப்பி விட்டு எடுத்துடுறேன். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. சுவையான ஹெல்த்தியான முட்டைகோஸ் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சிங்க. சூடாக சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ.